டபுள் மார்க்கர் டெஸ்ட் இன் ப்ரெக்னன்சி எதுக்காக நம்ம பண்ணுறோம் அண்ட் இந்த டெஸ்ட்னால என்ன நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் டாக்டர் நிவேதிதா அமில்டன், ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் தி ஹை ஃபர்டிலிட்டி கிளினிக். ஸோ ப்ரெக்னன்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குற ஒன் ஆஃப் த ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் NT ஸ்கேன், இதோட கம்பைன் பண்ணி பண்ணுற டபுள் மார்க்கர் டெஸ்ட். ஸோ இந்த ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் மூலமாக நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, பேபிக்கு குரோமோசோம் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதாவது டவுன் சிண்ட்ரோம், எட்வர்ட் சிண்ட்ரோம், பட்டாவோ சிண்ட்ரோம், இது மூணும் தான் காமனாக வர குரோமோசோமல் ப்ராப்ளம்ஸ் ஃபார் பேபிஸ். இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி டெஸ்ட் தான் NT ஸ்கேன் வித் டபுள் மார்க்கர். ஸோ பேசிக்காக இந்த NT ஸ்கேன் பிட்வீன் 12 to 14 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் பார்ப்பாங்க. அண்ட் இந்த NT ஸ்கேனில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறது பேபியோட கழுத்து பின்னாடி இருக்க நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி, அதாவது ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். இந்த ஃப்ளூயிடோட மெஷர்மெண்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ யூஸ்வலி இந்த ஃப்ளூயிட் மெஷர்மெண்ட் திக்னஸ் மோர் தேன் 3.5 இருக்குது அப்படின்னா பேபிக்கு இந்த குரோமோசோம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் இந்த NT தின்னாக இருக்குது, லெஸ் தேன் 3.5 இருக்குது அப்படின்னா 60% ஆஃப் த டைம் பேபிக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்கேனில் இந்த ப்ரிடிக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் டபுள் மார்க்கர் டெஸ்ட். டபுள் மார்க்கரில் நம்ம செக் பண்ணுற 2 ஹார்மோன்ஸ் பீட்டா HCG அண்ட் PAP-A. ஏன் இந்த 2 ஹார்மோன்ஸை ஸ்பெசிஃபிக்காக நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 ஹார்மோனும் ப்ரெக்னன்சியில் பேபி உற்பத்தி பண்ணுற ஹார்மோன். ஸோ பேபியோட ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மதரோட பிளட்டில் இந்த ஹார்மோனில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலி இந்த NT அண்ட் டபுள் மார்க்கர் பிளட் டெஸ்ட் வச்சு ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம பேபிக்கு குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான ரிஸ்க் என்ன அப்படின்னு ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. யூஸ்வலி இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு ஸ்க்ரீன் நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன் நெகட்டிவ் அப்படின்னா பயப்பட வேண்டாம், பேபிக்கு இந்த குரோமோசோம் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான ரிஸ்க்கு இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை இந்த NT ஸ்கேன் வித் டபுள் மார்க்கரில் நம்மளுக்கு இன்டர்மீடியேட் ரிஸ்க் இல்லை ஹை ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சுன்னா தென் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப வரிடாக இருக்கும், பேனிக் ஆவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பயப்படணுன்னு அகெயின் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த NT ஸ்கேன் அண்ட் டபுள் மார்க்கர் அப்படின்றது ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்றது ஒரு 100 பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் 100 பேரையும் நம்ம செக் பண்ணுறதுக்காக ஆஃபர் பண்ணுற ஒரு டெஸ்ட். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மூலமாக ரிஸ்க்கை தான் நம்மளால் கேட்டகரைஸ் பண்ண முடியும். பட் உறுதியாக ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 100 பேருக்கு NT ஸ்கேன் வித் டபுள் மார்க்கர் கொடுக்குறேன்னா 90 பேருக்கு ரிப்போர்ட் நார்மல், ஸ்க்ரீன் நெகட்டிவ் அப்படி தான் வரும். ஒரு 10 பேருக்கு இந்த மாதிரி இன்டர்மீடியேட் இல்லை ஹை ரிஸ்க் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 10 பேருக்கு மட்டும் நம்ம கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட், அதாவது கண்டிப்பாக இந்த பேபிக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான டெஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு we have 2 ஆப்ஷன்ஸ். அதில் ஒன்று NIPT, நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது அகெயின் மதரோட பிளட் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. அண்ட் இந்த டெஸ்ட் மூலமாக 95 to 99% அக்யூரசிக்கு நம்மளால் பேபிக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நம்மளோட ரிஸ்க் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா தென் அரவுண்ட் 16 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் மறுபடியும் ஒரு ஏர்லி அனாமலி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதே 16 வீக்ஸில் ஆம்னியோசென்டசிஸ் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆம்னியோசென்டசிஸ் மூலமாக 99.9% பேபிக்கு குரோமோசோம் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த NT ஸ்கேன் அண்ட் டபுள் மார்க்கர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டு. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு NT ஸ்கேன் அண்ட் டபுள் மார்க்கரில் ஹை ரிஸ்க் அப்படின்னு வருதுன்னா பேபிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தயவு செஞ்சு கன்க்ளூட் பண்ணாதீங்க. அதை ஃபர்தர் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் நிறைய கப்பிள் ஜஸ்ட் வித் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ரிஸ்க் இருக்குன்றதுனால அவங்க ஒப்பீனியன்ஸ் வாங்கிட்டு they will come for termination of pregnancy, which is a very sad thing to do.